இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் என்ன பண்றா? அவளை சீக்கிரம் வர சொல்லு. இருங்க, ரெடியாக வேண்டாமா? மாமா உள்ள போனார்னா பட்டுன்னு ரெடி ஆயிட்டு வந்துருவார்ல. அவருக்கு மீசை இருக்கு, உடனே கிளம்பி வந்துருவாரு. ரம்யா அப்படியா? மீசை ஒட்டணும், வேட்டி கட்டணும், எவ்வளவு வேலை இருக்கு. அவசரப்படாதீங்க தயவு செஞ்சு. இப்ப தெரியுதா சேவ் பண்றது வேட்டி கட்டுறதுலாம் எவ்வளவு கஷ்டம்னு? புடவை கட்டுறதா கஷ்டம், எனக்கு புரியுது. உன்னை இப்படி பார்த்தா அத்தை மக மாதிரி இல்ல, அத்தை மக மாதிரி இருக்கு. மாமா எப்படி இருக்கீங்க? என்னடி பவானி, தாய் மாமா மவளே, இந்த மச்சான கட்டிக்கிறியா? இப்பவே ரெடி மாமா. சரி, அப்படின்னா ஓடி போயிடலாமா? நான் ரெடி. போதும் போதும், உங்க காதல் எல்லாம் நிறுத்துங்க. ரம்யா, நீ முதல்ல வாய்ஸ மாத்து. அவ சொல்ற மாதிரி கெட்டப் எல்லாம் ஓகே தான், ஆனா வாய்ஸ மட்டும் மாத்திக்க. நான் என்ன துளசி கூட காதல் டிஸ்கஷனா பண்ண போறேன்? துளசி ரூம்குள்ள போய் மறைஞ்சிருக்க போறேன். நீங்களா கத்துனதும் எஸ் ஆகி ஓட போறேன். எதுக்கு வாய்ஸ்லாம்? சான்ஸே இல்ல. நான் நினைச்சதை விட கெட்டப் பொருத்தமா இருக்கு. ஏய் வாவ், சூப்பர் ரம்யா, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சாரி சிஸ்டர், நான் ரம்யா இல்ல, இப்ப சேது. ஓகே சேது. துளசி கள்ள காதலரே நலமா? ரம்யா ஜனனி, இந்த முத்த காட்சியை மட்டும் சிவா பார்த்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் உனக்கும் சேதுக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைச்சு துளசிக்கு பதிலா உன்னை விரட்டிட போறான். துளசிய வெளியே அனுப்ப பிளான் பண்றோம், கடைசியில ஜனனி வீட்டை விட்டு வெளியே போயிட போறா. டேய், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நான் துளசி வீட்டுக்குள்ள போய் யார் கண்ணிலையும் படாம மறைஞ்சிருப்பேன். இதுக்கான இந்த பில்டப்பு? குடிகார பயல, நான் சொல்றத முதல்ல கேள்றா. இது பார், விடியறதுக்கு முன்னால அம்பலம் விட்டு கதவை தட்டி, ஐயா ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயி போச்சு, சேது அண்ணனை வீட்டை விட்டு வெளியில வர சொல்லுங்கன்னு அவர்கிட்ட சொல்லணும். அண்ணா, நீங்க உள்ள இருக்கிறது அவருக்கு தெரியுமாண்ணே? ஐயோ கடவுளே, டேய் ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க? நான் சொல்றத மட்டும் 2 பேரும் செய்யுங்கடா. அண்ணே, கோவப்படாதீங்கண்ணே, கோவப்படாம சொல்லித்தாங்க. நீங்க தானே எங்களுக்கு தொழில் குருநாதரு. இங்க பார், நீங்க 2 பேரும் சொன்ன உடனே இங்க எப்படி உங்க சேது அண்ணா வந்தாருன்னு உங்களை திட்டுவாரு. திட்டுவாரா? டேய், உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நீங்க யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். என்னண்ணே யோசிக்கணும்? டேய், எந்த இழவையாவது யோசிங்க, அப்படி இல்லையா யோசிக்கிற மாதிரி நடிங்கடா. ஓகே. என்னப்பா யோசிக்கிறீங்கன்னு அவரு கேட்பாரு. உங்களுக்கு தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. சேது அண்ணன் பல நாளா நைட் ஆனா இங்கதான் இருக்காரு, துளசி அண்ணி ரூம்குள்ள இருப்பாருன்னு நீங்க சொல்லணும். சிவா கோவப்படுவான். அப்பதான் நீங்க சத்தமா பேசணும். என்ன பேசணும்? ஐயோ அண்ணன் இங்கதான் இருக்காரு, அது எங்களுக்கு தெரியும்னு சொல்லி சத்தமா பேசணும், புரியுதா? இங்க பாரு, எல்லாரும் துளசி இருக்கிற வீட்டுக்கு வருவாங்க. அங்க வந்ததும் நான் உடம்பு வலியோட அப்படியே முறுக்கிக்கிட்டு வெளியே வருவேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அண்ணன் நம்ம மோசம் போயிட்டோம், நம்ம பாட்டி செத்து போச்சுன்னு நீங்க அழணும். நம்ம பாட்டினா என் பாட்டியா உங்க பாட்டியா? செருப்படிப்படுவேன் ராஸ்கல். இங்க பாரு, நான் சொல்றத அப்படியே சொன்னா மட்டும் போதும், புரியுதா? என்னடா சொல்றீங்கன்னு நானும் அப்படியே பதட்டமான மாதிரி உங்க கூடவே ஓடி வந்துருவேன், அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். அண்ணே, எதுக்கு நான் டிராமா பண்ணிக்கிட்டு? நிஜமாவே நடக்க வேண்டியதை நடத்திருங்க. நான் உள்ள போய் துளசிய தொட்டதும்
துளசி கத்துவா, குடும்பமே சேர்ந்து என்ன மொத்து மொத்துன்னு மொத்தி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. அதுதான் நடக்கும். அதானே வேணும் உனக்கு? அண்ணா நாங்க காஞ்சிபுரம் போயிடுவோண்ணே. சாரிண்ணே. முட்டாள். இங்க பாரு, எதுவுமே பண்ணாமலே அம்பலத்துக்கு டவுட் வந்தா மட்டும் போதும், துளசியை அவர் ஆட்டோமேட்டிக்கா வெளியே அனுப்பிடுவாரு. அதுக்கு பிறகு நடக்க வேண்டியதை நம்ம நடத்திடுவோம். சூப்பர் ஐடியாண்ணே. கைகுண்ண செம்மண்ணே. சரி சரி, நீங்க கிளம்புங்க, நான் போய் மறைஞ்சுக்கிறேன். ம்? அண்ணா ஒரு நிமிஷம். என்னடா? ஆல் தி பெஸ்ட்ண்ணே. டேய், இவனை கூட்டிட்டு போடா. சரிங்கண்ணே. ஹலோ, கள்ள தொடர்புக்கு இதுதான் சரியான நேரமா? மா தெரியாம சொல்லிட்டமா, தயவு செஞ்சு விட்டுருமா. ம், பட்டுன்னு சொல்லுங்க. தூங்கி இருப்பாங்க. அப்படியா? நான் உள்ள போறேன். கொஞ்ச நேரத்துல யாரோ ஆம்பளை துளசி ரூம்குள்ள இருக்கிறதா கத்தணும். எல்லாரும் பாக்குற மாதிரி. ஆனா நான் சிக்காம எஸ் ஆயிடுவேன். சரியா? ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஆமா, நாங்க என்ன பண்ணணும்? நான் சொல்றேன், சத்தம் போட்டு விரட்டி பிடிக்கிற மாதிரி விரட்டணும். ஆனா பிடிக்க கூடாது. எப்படி? தேறிட்ட. எப்படியோ துளசிய வீட்டை விட்டு விரட்டணுமே. ஓகே கைஸ், நீங்க வரட்டுங்க. நான் சமாளிச்சு யாரும் பார்க்காதப்ப அப்படியே அம்மா ரூமுக்கு போயிடுறேன். என்னடா, எதுக்குடா இப்ப ஃபோன் பண்ணீங்க? என்னண்ணே எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்லடா. என்னடா ஃபோன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், சத்தம் கேட்டறப்போ ஃபோன் வைங்கடா. சரிங்கண்ணே. படுத்தாதீங்க. ஐயோ, யாரோ வராங்க. ஏய், வாங்க வாங்க சீக்கிரம். ஐயோ, அவன் யாரும் தெரியலையே. எதுக்கு இங்க வந்து ஒளியறான்? ஏய், அந்த பக்கம் போன மாதிரி இருந்துச்சே, இங்க வந்து உட்கார்ந்திருக்க. ஆனாலும் இருட்டுக்குள்ள பாக்குறதுக்கு அப்படியே சேது மாதிரியே இருக்க. சேது மாதிரி இருக்கனா? இங்க பாரு, யாரும் பார்க்காதப்ப துளசி ரூம்குள்ள போயிடு. ஓகேவா? நீங்க என்ன சொல்றீங்க? பிளான் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? என்னாச்சு உனக்கு? என்ன பயந்துட்டியா என்ன? சிக்குனா பிரச்சனை ஆயிடுமே, அதான் பயமா இருக்கு. இங்க பாரு, ரிஸ்க் எடுக்காம துளசியை ஒண்ணும் பண்ண முடியாது. வாஸ்தவம் தான். ஆனா இப்ப யாரோ வந்தாங்களே அங்க. ஆனா சான்ஸே இல்ல. சூப்பர். உன் குரல் கூட கேக்குறதுக்கு அப்படியே சேது மாதிரி இருக்கு. கெட்டப் தான் மாறிச்சுன்னு பார்த்தா வாய்ஸையும் மாத்தி பின்ற. நன்றி. வச்சுக்க.